Hi friends, praise the Lord and welcome to this special question and answer session. ஸோ நம்ம வாரம் நிறைய விஷயங்கள் அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு யங் பீப்புளாக நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்ம இன்னும் க்ரோ பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை கிளியராக நம்ம கேப்ரில் சொல்லி கொடுத்துட்டு வராரு. ஸோ அந்த விதத்தில் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம வர்ஷிப்பை பற்றி பார்த்தோம். வர்ஷிப்பில் என்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு அறிஞ்சிக்கிட்டோம். ஸோ ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே வர்ஷிப்க்கு WORSHIP அப்படின்ட்டு ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒன்றுனா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தார். லாஸ்ட் வீக் நம்ம வேர்ட்ஸை பற்றி கவனித்தோம், வேர்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்த வார்த்தைகளுக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த வர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நீங்கள் சொன்னீங்க. ஸோ தேர் ஆர் 2 spheres, பிரைவேட் லைஃப், பப்ளிக் லைஃப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த வர்ஷிப்பில் இன்னும் என்ன இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது, ஸோ வை டு வி நீட் திஸ் வர்ஷிப், அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸை பற்றி வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கண்ணா. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் வீக் நான் சொல்லும் போது நான் சொன்னேன், ஆண்டவர் நம்மளை அழைச்சதே வர்ஷிப்காக தான். ஆமாம், நம்மளை உலகத்திலேருந்து பிரிச்செடுத்தது, நம்மளை ரட்சித்தது, நம்மளை மீட்டு கொண்டது, ரெடீம் பண்ணதே எதுக்குன்னா ஸோ தட் வி வில் வர்ஷிப் ஹிம், லிஃப்ட் அப் அ ப்ரைஸ் டு ஹிம். தேவனுக்கு முன்பாக நம்ம ஆசாரியர்களாக ராஜரீக கூட்டமாக கர்த்தருடைய துதியை சொல்லி வருகிற ஒரு பெருந்திரள் கூட்டத்தில் நாமளும் தூதர்களோடு இணையணுன்றது தேவனுடைய பெரிய நோக்கம், திட்டம். அதுக்காக தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தினாரு, அதுக்காக தான் நம்ம ரட்சித்தாரு, நம்மளை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினாரு, அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்தாரு. இப்போ வர்ஷிப் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இன்டெக்ரல், அதை நம்ம பிரிக்கவே முடியாது. தேவனை அறிந்த எந்த பிள்ளையும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளையாக இருப்பாங்க, அது ரொம்ப முக்கியம். ஆனால் நான் நம்புகிறேன் வர்ஷிப் அப்படின்றது இட் ஷுட் நாட் ஜஸ்ட் பி அன் எக்ஸ்பிரஷன், வர்ஷிப் மஸ்ட் பிகம் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இது பேசிக்கலாக என்னன்னு சொன்னால், ஹவு மச் யூ நோ அபவுட் காட். நீங்கள் பர்சனல் லெவலில் கர்த்தரோடு நீங்கள் எவ்வளோ நெருங்குறீங்க, எவ்வளோ பழகுறீங்க அப்படின்றத வச்சு தான் உங்கள் வர்ஷிப் ஒரு டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகுன்றது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஏன் அப்படின்னு சொன்னால், இஃப் யூ வாண்ட் டு செலிப்ரேட் சம்படி, இஃப் யூ வாண்ட் டு அப்ரிஷியேட் சம்படி, if you want to lift praises, if you want to explain someone, if you want to revel in someone, நாம் முதல்ல அந்த நபர் யாருன்னு நம்ம தெரிஞ்சாதான் நாம் அவர்களுக்குள்ள நம்ம மகிழ முடியும், அவர்களை நம்ம பாராட்ட முடியும், அவர்களை துதிக்க முடியும். அல்லது அது வெறும் எம்டி வேர்ட்ஸாக இருக்கும், அல்லது யாரோ சொன்னதை பார்த்து நம்மளும் சும்மா வெயினா அப்படியே காப்பி பண்ணி நம்ம ஒரு ஜெராக்ஸ் மெட்டீரியல் தான் இருக்குமே தவிர ஒரிஜினலாக அது இருக்கவே இருக்காது. ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன், இதை நான் எலிசிடேட் பண்ணுறதுக்கு. என்னுடைய ஒய்ஃபுடைய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்போது அவங்க சொன்னது சொல்கிறேன். அப்போது அந்த பையனுடைய ஒய்ஃப், அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு ஷீ இஸ் நாட் ஃப்ரம் திஸ் கண்ட்ரி. அவங்க மிடில் ஈஸ்ட்லேருந்து மேரி பண்ணாங்க அந்த பொண்ணை. ஸோ அந்த கல்யாணம் அங்கே நடந்துருச்சு, மிடில் ஈஸ்டில் நடந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நியூலி மேரிட் கப்புள் சென்னையில் தே ஹேட் அ ரிசப்ஷன். ஸோ ரிசப்ஷனுக்கு வரும்போது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த பொண்ணுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருமே அங்கேருந்து இங்கே வர முடியல அந்த டைமில். வெறும் மாப்பிள்ளையும் அந்த பொண்ணு மட்டும் தான் வந்தாங்க. அப்போ அந்த ரிசப்ஷனில் தே ஸ்டார்ட் டு ரைட் அவுட் த ப்ரோக்ராம். இதை எப்படியாவது நல்லா பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன் நடத்துறதுக்காக ப்ரோக்ராம் ட்ரா பண்ணும்போது, அந்த மாப்பிள்ளை அவருடைய ஃப்ரெண்டு ஹூ இஸ் ஆல்சோ த கசன் ஆஃப் மை ஒய்ஃப், அவர்கிட்ட சொன்னாரா, இங்கே பார்ப்பா, இந்த டோஸ்ட் ப்ரப்போசல் இருக்குல்ல, பிரைட் பற்றி க்ரூம் பற்றி பேசுவாங்க. அப்போ அவர் சொன்னாரா, என்னை பற்றி பேசுறதுக்கு நான் ஒருத்தர் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் என் ஒய்ஃப் அங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்கள பற்றி யாருக்குமே தெரியாது, யாருமே பேசாமல் என்னை பற்றி மாத்திரம் பேசினா அவங்க தப்பாக நினைக்க போகிறாங்க, அதனால நீ எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணி நீ அவங்கள பற்றி ஏதாவது பேசு. அப்போ இவன் சொன்னான்னா, நான் என்ன பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியல, இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் அப்படி. அப்போ சொன்னா, அதெல்லாம் கவலை இல்லை, மேரேஜ் செரிமனியில் அவங்க வீட்டார் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் நான் எழுதி கொடுத்துட்றேன், நீ அப்படியே என்ன பண்ணுன்னா நீ ஸ்டேஜில் அழகாக அதை நீ எக்ஸ்பிளைன் பண்ணி நீ பேசிடு அப்படின்னு. அப்போ சொன்ன, சரி ஃப்ரெண்டாக இருக்க, நீ கேட்குற, நீ ரிக்வெஸ்ட் பண்ணுற, நான் பேசிடுறேன் அப்படின்னு சொன்னா, இவன் ஃபுல்லாக ஹி சென்ட் அன் இமெயில், என்னென்ன அங்கே சொன்னாங்களோ அதெல்லாம் இமெயில் பண்ணி, இது அப்படியே நீ என்ன பண்ணிடுறேன்னா என் ஒய்ஃபை பற்றி நீ பேசிடு. அப்போ இவனும் ரொம்ப சந்தோஷமாக அந்த ப்ரோக்ராமில் பேசிட்டான். பேசி முடிச்ச உடனே தோஸ் பீப்புள் ஆர் வெரி அவுட் ரைட். அவங்க எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க. ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு இவன் ஸ்டேஜுக்கு போயிருக்கான். போயிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சந்தோஷமாக கேட்ட உடனே தட் கேர்ள் வாஸ் ஃப்ரௌனிங் வித் ஆங்கர். அந்த பொண்ணு பயங்கர கோபமா, இவ்வளோ நேரம் என்னை பற்றி பேசுனீங்க, இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்டாகவே நீ பார்க்குற, ஹவு மச் டு யூ நோ அபவுட் மீ, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி இதெல்லாம் நீ சொன்ன, ஏன் இப்படி ஸ்டேஜில் ஏறி போய் சொன்ன, என்னை பற்றி இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தெரியாத ஒன்றை நீ தெரிஞ்ச மாதிரி எப்படி நீ பேசலாம் அப்படின்னு. He was so embarrassed. He was so embarrassed.
நிறைய பேர்ல வர்ஷிப் கூட இந்த மாதிரி தான். நம்ம வந்து ஆராதிக்கிற தேவன் யாருன்னே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, பழகிறது இல்லை, நம்ம அவரோட பேசுறது இல்லை, அவர் அறிஞ்சிக்கிறதே கிடையாது. பட் நம்ம நிறைய பேர் ஸ்டேஜில் ஏறி நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிடுறோம், வர்ஷிப் என்ற பேரில் யாரோ சொன்ன ஒரு 10 வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம், அப்படியே பிளைண்டாக ரிப்பீட் பண்ணுறோம் இல்லை. நம்ம வந்து ஒரு 10 வார்த்தை வந்து பாட்டிலேயோ எதுலையோ உள்ள படித்தோம், யாரோ வர்ஷிப் லீடர் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வேர்டாக இருக்கலாம், அதை நம்ம பிளைண்டாக அப்படியே ரிப்பீட் பண்ணி அது வந்து இட் பிகம்ஸ் another ரிலிஜியஸ் எக்ஸசைஸ் ஆகிடுது. அது பிகம்ஸ் மீனிங்லெஸ் வேர்ட்ஸ். ஸோ நாம் வந்து தேவனோடு பழகி நம்ம அவரோட சமாதானமாக இருக்கணும்னு யோபுவில் வாசிக்கிற மாதிரி we need to learn to move with God, walk with God. அப்போ அந்த வர்ஷிப் வந்து ரொம்ப டீப்பராக இருக்கும் இல்லை. சில பேர் வந்து நிறைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணி வர்ஷிப்பை வந்து ரொம்ப டெக்கரேட்டிவாக அழகாக கொண்டு போயிடுவாங்க. பட் அதுக்கும் அவங்க ஹார்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னு சொன்னால் தேவ் ரியலி நாட் நோன் காட் இன் தட் லெவல். அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் வெயின் வேர்ட்ஸ், எம்டி வேர்ட்ஸ், மீனிங்லெஸ் வேர்ட்ஸ், இட் ஹஸ் நோ டெப்த். ஆனால் சிலரை நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு வந்து வர்ஷிப் நடத்துறதுக்கு வந்து பயங்கர டேலண்டடாக இருக்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து நின்று அவங்க 2 வார்த்தை சொன்னால் கூட அது வந்து அவ்வளோ ஒரு அனாயிண்டிங்காக கொண்டு வரும். ஏன்னு சொன்னால் இட் கம்ஸ் அவுட் ஆஃப் அ வெரி க்ளோஸ் வாக் வித் காட். ஸோ நன் ஆஃப் தோஸ் வேர்ட்ஸ் ஆர் சிம்பிளி எம்டி ஜார்கன்ஸ். அது பாப்புலர் ஃப்ரேசஸ்லாம் கிடையாது. ஸோ வர்ஷிப் பற்றி படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிற பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப தாழ்மையாக என்கரேஜ் பண்ணுறேன். Don't try to learn a few words here and there and try to make it appear that you are doing a great job. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஆராதிக்க விரும்புகிற தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் ஒரு வாஞ்சையாக இருங்க. அந்த தாவீதுடைய வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்கு. அவர் சொல்லுவார்ல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமக்காக ஏங்குது ஆண்டவரே அப்படின்னு வந்து ஒரு தேர்ஸ்ட் உங்களுக்குள்ளே வரணும். நான் ஆராதிக்கிற ஆண்டவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், அவரோட நான் நெருங்கணும், அவரோட நான் பழகணும், நான் அவருடைய பிரசனத்தில் நான் தரித்திருக்கணும். அப்போது அந்த மாதிரி ஒரு டீப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குமானா அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரியலாக இருக்கும், அதில் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப அத்தென்டிக்காக இருக்கும், அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லை. அல்லது கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் a collection of words, டிக்ஷனரி தான் இல்லை. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை பார்த்து அந்த பொண்ணு கேட்ட மாதிரி, இவ்வளோ பேச்சு பேசுறியே என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், ஏன் என்னை இப்போ தான் நீ சர்ச்சிலே பார்க்குற இல்லை, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம். ஸோ நம்ம வர்ஷிப் வந்து ஸ்டேஜ் ஷோ ஆகிடக்கூடாது, வெறும் வார்த்தைகளின் ஜாலமாக மாறிடக்கூடாதுல்ல. அண்ட் இட் ஷுட் பி a result or a representation of our connection with God, not just a repetition of vain words. Let your walk with God be genuine and close, and then your worship will be such a pleasant experience. ரொம்ப அழகாக சொன்னீங்க எந்த அளவுக்கு இன்னும் அந்த வர்ஷிப் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வர்ஷிப் W பார்த்தோம், W ஃபார் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு. நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும், ஒரு வீணான வார்த்தைகளாக இல்லாமல் அவுட் ஆஃப் தி ஃபுல்னஸ் ஆஃப் ஹார்ட் த மவுத் ஸ்பீக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ மனசுலேருந்து ஆண்டவரோடு கனெக்ட் ஆகிற வார்த்தைகளாக இருக்கணும் அப்படின்னீங்க. அதே போல் ஆண்டவர் வந்து நாமங்களை சொல்லி ஆராதிக்கணும். அதே போல் வேத வசனங்களை நம்ம நல்லா அறிஞ்சு அதை தியானித்து அதன் மூலமே ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தீங்க. த நெக்ஸ்ட் லெட்டர் இஸ் O. ஸோ வாட் இஸ் O? The second aspect of worship, O அப்படின்றதுக்கு நான் எடுத்துக்கிட்டது என்னன்னு சொன்னால், the aspect of order in worship. O for order. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ரொம்ப அழகாக சொல்லுவார், let everything be done in discipline and in order. எல்லாமே ஒழுங்கும் கிரமமாய் நேர்த்தியாக செய்யப்பட கடவுது அப்படின்னு சொல்லுவார். ஸோ வர்ஷிப்பில் வந்து ஆர்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஆர்டர்னா அது எப்படி, அஜெண்டா மாதிரியா இல்லைனா இதுக்கப்புறம் இப்படி, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் மாதிரி வச்சுட்டு பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஏதாவது மீன் பண்ணுறீங்களா எப்படின்னா? அது இல்லை, ஆர்டர் அப்படின்றது வந்து ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ரூல்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் a sense of discipline, a sense of perfection. Okay. A sense of careful preparation, and a sense of seriousness into the worship experience. அது வந்து அன்கண்ட்ரோல்டா, அது வந்து அன்பிரிப்பேர்டா, ஷாபியாக இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் வாட் ஐ மீன் பை ஆர்டர் in worship. I think that is what God desires. Okay. That actually represents the very nature of God. நீங்க வந்து அது வந்து ஆண்டவர் ஒரு நேச்சர்னு சொல்றீங்க. ஸோ எப்படி சொல்ல வரீங்க? அது வந்து மேபி காட் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை எந்த விதத்தில் நீங்கள் அது நேச்சர் ஆஃப் காட் இந்த ஆர்டரை கொண்டு வரீங்க? காட் இஸ் தி ஆத்தர் ஆஃப் ஆர்டர். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ரைட் ஃப்ரம் த கிரியேஷன் ஸ்டோரியில் பாருங்களேன், ஹீ இஸ் அ காட் ஆஃப் டைம், ஹீ இஸ் அ காட் ஆஃப் சீசன்ஸ்.
அவர் தானே கேஆஸ்ல இருந்த ஒரு உலகத்தை வந்து அவர் என்ன பண்றாருன்னா ஆர்டரா கொண்டு வந்தார்ல. 6 டேஸ்ன்னு வச்சாரு. 7வது நாள் ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிருந்தாரு. சாபத் அவர் ஆராதிக்கிறதுக்காக ஒரு நாளை வச்சிருந்தாரு. அவர் தானே அந்த காலை மாலை டைமை வந்து ஆர்கனைஸ் பண்ணார்ல. பகலை ஆள சூரியன், இரவை ஆள சந்திரன். அதுக்கு கிளாக் அவர் தானே ஆன் பண்ணாரு இல்ல. அதே போல சீசன்ஸ், ஓகே, சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் அப்படின்றது கரெக்டாக ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வரணுன்றது ஆர்டர் பண்ணது யாரு? ஆண்டவர் தானே. ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்கணும்னு ஆர்டர் பண்ணது யாரு? ஆண்டவர் தானே. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கணும்னு ஆர்டர் பண்ணது யாரு? ஆண்டவர் தானே. லுக் அட் த யூனிவர்ஸ், எவ்வளோ ஆர்டர்லியா அது ஒர்க் பண்ணுது பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து ஆத்தர் வந்து ஆண்டவர் தானே. ஹீ இஸ் த ஆத்தர் ஆஃப் த என்டையர் கிரியேஷன். அது ஃபுல்லாகவே அண்டர் ஆர்டர். எவ்ரிதிங். சீசன்ஸ் மாத்திரம் இல்லை, லுக் அட் லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், எல்லாத்துக்குமே வந்து அதுக்குன்னு ஒரு டைம். ஹி ஹஸ் மேட் ஆல் திங்ஸ் பியூட்டிஃபுல் இன் ஹிஸ் டைம் போட்டிருக்கல. அதனதின் காலத்தில் சகலவற்றை நேர்த்தியாக செய்கிறார். எதையாவது ஷாபியா நீங்க பார்க்க முடியுமா? இல்லை, பார்க்கவே முடியாது. கரெக்டாக அந்தந்த சீசனுக்கு அது இருக்கும். ஃப்ளவரிங் சீசன் இருக்கும், விதரிங் சீசன் இருக்கும். ஈவன் இந்த கெஸ்டேஷன் பீரியட் சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு மிருகத்துக்கும் வந்து இத்தனை நாள் வந்து அதுக்கு பிரெக்னன்சிக்கு ஆண்டர் டைம் குறித்து வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு பிராணிக்கும் ஒரு டைம் ஆண்டர் குறித்து வச்சிருக்காரு. அதோட கரெக்டாக அது வந்து அந்த மீட்டிங் சீசன் சொல்லுவாங்க, ப்ரீடிங் சீசன்வாங்க. அதெல்லாம் அப்படியே அழகாக ஆர்டர்லியாக அப்படியே நடந்துட்டு போகிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து எல்லாமே அது கம்ப்ளீட் ஆர்டரில் இருக்கும். நீங்கள் லுக் அட் த பிளானட்ஸ். நம்முடைய சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிடுங்க. நம்ம சயின்ஸில் படிக்கிறோம், மில்கிவே கேலக்ஸியில் இதை மாதிரி சோலார் சிஸ்டம் மாதிரி எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வாழ்ற அந்த சின்ன சோலார் சிஸ்டம் யோசிச்சு பாருங்களேன். சயின்டிஸ்ட் சொல்றாங்க சன்னை நடுவில் வச்சு 9 பிளானட் சுற்றி வருது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 9 பிளானட்ஸ்ல எந்த பிளானட் ஆகிலும் 1 டிகிரி மாறி சுத்துச்சுனாலே இட் கேன் கிளாஷ் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்றாங்க. பூமியவே என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் இன்க்ளினேஷன்ல தான் அது சுத்துது இல்லை. ஐ திங்க் 97.3 டிகிரிஸ் சம்திங் ஏதோ சொல்றாங்க. ஐம் நாட் வெரி ஷுர். பட் அந்த டிகிரியை விட்டு வந்து அது 1 டிகிரி வந்து டுவர்ட்ஸ் த சன் டில்ட் ஆச்சுன்னா இட் வில் பிகம் அ பால் ஆஃப் ஃபயர். அது 1 டிகிரி அந்த பக்கம் சன்னை விட்டு அடுத்த பக்கம் மாறி சாஞ்சதுன்னா இட் வில் பிகம் அ பால் ஆஃப் ஐஸ். அப்போ அவ்வளோ ப்ரெசிஷனில் வந்து ஆண்டர் வந்து ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்கள் இது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி இன் கிரியேஷன். இது வந்து நீங்கள் வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்க்கும்போது இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். பைபிளில் நீங்கள் படிச்சீங்கன்னா கிவ் மீ அ கெஸ், இன்டெலிஜென்ட் கெஸ் பண்ணுங்க. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வேர் பீப்புள் வர்ஷிப் காட்? ஆண்டர் ஆராய்ச்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முதல் சந்தர்ப்பம், சூழ்நிலை எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க பைபிள்ல? நீங்க சொல்றதை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, மேபி இந்த கைன் அண்ட் ஏபிள் வந்து ஆஃபர் பண்ணாங்க ஆண்டவருக்கு. ஸோ தட் மே பி கன்சிடர்ட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் வர்ஷிப்னு சொல்லலாம். கண்டிப்பா அது நீங்க யூ ஹேவ் டு டேக் இட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். பைபிள்ல நம்ம பார்க்கும்போது அவங்க 2 பேரும் வந்து கர்த்தருக்கு முன்பாக வந்து தங்களுடைய காணிக்கைகளை கொண்டு வந்து படைச்சு அவங்க கர்த்தரை ஆராய்ச்சது பார்க்கலாம். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்னன்னா, நீங்க எப்படி வேணா வர்ஷிப் பண்ணு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆண்டர் சொல்லல. யூ பிளே பை மை ரூல்ஸ். காயின் வந்து நிலத்தின் கனிகளை வந்து அவன் ஏராளமாக கொண்டு வந்து படைச்சான். அது உண்மையாக பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லை, எக்கச்சக்கமான வெரைட்டியாக இருந்திருக்கும், அது ரொம்ப அசார்ட்டடாக இருந்திருக்கும். பட் காட் வாஸ் இன்ட்ரெஸ்டட். அதை வந்து அக்செப்டே பண்ணலை. காயினே அக்செப்ட் பண்ணலன்னு பைபிளில் போட்டிருக்கு. அவனுடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கல, 2ஐயும் நிராகரிச்சார்னு போட்டிருக்கு. ஆனால் அதே இது வந்து மந்தையின் தலையீற்றுகளில் வந்து ஆபேல் வந்து எடுத்துட்டு வந்து அதை வந்து ட்ரெஸ் பண்ணி ஆண்டருக்கு முன்னாடி அவன் காணிக்கை செலுத்தும் போது ஆண்டர் வந்து அதை அங்கீகரிச்சார்னு போட்டிருக்கு. அப்போ காட் வாஸ் சிம்பிளி சேயிங், I don't have to play by your rules, you play by my rules. அப்போ ரத்தம் இல்லாம பலி வந்தா நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். நீ என்ன கலர்ஃபுல்லா கொண்டு வரலாம், எவ்வளவு பிரயாசப்பட்டு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வேலை செஞ்சு நீ எடுத்துட்டு வந்தா கூட நான் அந்த காரியத்தை அக்செப்ட் பண்ணணும்னா எனக்குன்னு ஒரு டிசிப்ளின் நான் வச்சிருக்கேன், எனக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கேன், சில ரெகுலேஷன்ஸ் எனக்கு இருக்கு. அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணாதான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அன்றைக்கே ஆண்டர் வந்து அதை வந்து ஹி செட் த ஸ்டாண்டர்ட். அந்த மாதிரி டிசிப்ளின்டாக இருக்கணும் வர்ஷிப் அப்படின்றது. இன்ஃபேக்ட் நீங்கள் எக்ஸோடஸ்க்கு வரும்போது திங்ஸ் பிகம் மச் மோர் காம்ப்ளிகேட்டட் சொல்லலாமா அல்லது மச் மோர் இன்ட்ரிகேட் சொல்லலாமா என்னன்னு தெரில. பட் ஆண்டர் வந்து மோசேட்ட சொல்கிறாரு, என் ஜனங்களை என்னை ஆராதிக்கும்படி என்னை அனுப்பிவிடுன்னு சொல்லி பார்வோன்ட்ட போய் சொல்லுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்களுக்கு எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்தாரு தெரியுமா? ஒரு டெம்பரரியான ஒரு டேபர்நாக்கிள் அவங்க கட்டினாங்கல்ல, ஆண்டர் வந்து அதுக்கு வந்து மலை மேலே வர வச்சு 40 நாள் அந்த ஆளை வந்து பாவம் தண்ணி குடிக்காம அப்பம் புசிக்காம ஃபாஸ்டிங்கில் இருக்க வச்சு அங்கே மலையின் மேலே அங்கே செய்யப்பட்ட மாதிரியை வந்து நீ வந்து இந்த பூமியில் நீ வந்து செய்யணும்னு சொல்லி, அது ஒரு டெம்பரரி டென்ட் அது இல்லை.
அந்த டென்ட்டுக்கு என்ன இன்ட்ரிகசிஸ், அதுக்கு எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கு யார் யார் எங்கெங்க நிக்கணும், யார் எந்த இடத்த தாண்டி வரக்கூடாது, எத்தனை முறை ஒரு வருஷத்துக்கு வரணும், எதுல எந்தெந்த மாதிரி காரியங்கள் செய்யப்படணும், எது ரீப்ளேஸ் பண்ணப்படணும், எதுல லேம்ப் எரியணும், அந்த லேம்ப் எங்க இருக்கணும், எப்படி செய்யப்படணும், அதுக்கு கன்னிங் ஒர்க் செய்யறதுக்கு அதுக்கு ஆண்டவர் சில பேர் ஆவியினால் நிறைச்சு அவங்க கன்னிங் ஒர்க் அவங்க ரொம்ப அழகா ஸ்கில்ஃபுல்லா லேபர் பண்ணி பல லேயர்ஸ் ஆஃப் டென்ட் பார்த்தீங்கன்னா இட் ரியலி சர்ப்ரைசஸ் யூ. அது ஒவ்வொன்றும் அவருடைய தன்மையை வெளிப்படுச்சு, அவருடைய ஹோலினஸ், அவருடைய மர்சி, அவருடைய கிரேஸ், அவருடைய ஃபர்கிவ்னஸ். ஸோ வர்ஷிப் இட் ஷுட் பி அ ஆனஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹூ காட் இஸ். அதாவது நம்ம ஆராதிக்கிறத பார்க்கும்போது ஒரு அந்நியன் கூட பார்க்கும்போது அவன் என்ன நினைக்கணும்னா, இவங்க ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லை. நம்ம மற்ற மனிதர்களை போல நம்ம ஆராதிக்க கூடாது இல்லை, அது ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த ஆர்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஆராதிக்கிற ஆராதனைக்கும் தேவனை அறியாதவர்கள் ஆராதிக்கிற ஆராதனைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலங்களிலே பார்த்தீங்கன்னா ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கில் ஆராய்ச்சவங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது விக்கிரகங்களை இவங்களுக்குன்னே கடவுள் எப்படி இருப்பாருன்னு இவங்களே ஒரு கற்பனை பண்ணி ஊரும் பிராணிகள் இல்லை, கையின் கிரியைகள், மரம் செடி கொடி இதெல்லாம் கடவுளாக மாற்றி சூரியன் சந்திரன் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாம் கொண்டு அதை ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப்பை வச்சுக்கிட்டு இவங்க அதுக்கு டெம்பிள்ஸ் கட்டிக்கிட்டு அதுக்கு இவங்களே ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸை உண்டாக்கிக்கிட்டு. இன்ஃபேக்ட் நீங்கள் பைபிளெல்லாம் வாசிக்க நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இதில் அவங்க சில பேர் தங்கள் சொந்த குழந்தைகளை பலியிட்டு கூட என்ன பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சிருக்கிறாங்க. அதாவது அசுத்தமான மிருகங்களை அங்கேயே உட்காந்து அப்படியே பச்சையா சாப்பிட்டு ஆராய்ச்சிருக்கிறாங்க. அசுத்த ஆவிகளை அவங்க அழைச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதை ஆராய்ச்சிருக்கிறாங்க. பிகாஸ் எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் ஐடியா, எவ்ரி ஐடியா இஸ் நாட் வேலிட். இந்த ஐடியாவை கரெக்ட் பண்றவனே யாருன்னா பிசாஸ் தான். ஆர்டர் இல்லாம போயிட்டா வி ஃபால் அ ப்ரே டு த டெவில். அவன் இயேசுட்ட என்னையே ஆராதின்னு தான் சொல்லிட்டு போனா. ஸோ அதில் தான் நமக்கு ஆர்டர் ரொம்ப அவசியம் இல்லை. இஷ்டத்துக்கு ஆளுக்கு அவங்க நினச்சதெல்லாம் செய்கிறதுக்கு வர்ஷிப் இல்லை. அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின். ஸோ அது ஒரு ஆர்டர், ஒரு பர்பஸ், ஒரு மீனிங் அதுக்கு இருக்கணும். பிகாஸ் தேர் இஸ் அ கிங் அபவ் அஸ். அவருடைய பிரியத்தை நம்ம செய்யணும். அதுதான் வர்ஷிப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேண்ணா, ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க. நீங்கள் லாஸ்ட் வீக் நீங்கள் பேசும்போது 2 ஸ்பியர்ஸ் ஆஃப் ஆட்கள் சொன்னீங்க வர்ஷிப்பில். அதாவது ப்ரைவேட் ஸ்பியர் ஒன்று இருக்குது, பப்ளிக் ஸ்பியர்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த ஆர்டர் சேமாக இருக்குமா இல்லை வேரியேஷன்ஸ் ஏதாவது இருக்குமா ரெண்டுத்துக்கும்? ப்ரைவேட் ஸ்பேஸுக்கும் பப்ளிக் ஸ்பேஸுக்கும் பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, there are some things that can be permitted in the private space but still not be of great consequence. அதனால எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கு வரப்போகிறதில்ல. ஆனால் பப்ளிக் ஸ்பேஸ்க்கு வரும்போது அதே காரியத்தை நம்ம பப்ளிக்கில் செய்யும் போது சில பேர் அதை பாதிக்கலாம். உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் த கண்ட்ரோல் ஆஃப் டைம். இப்போ ப்ரைவேட் ஸ்பேஸில் யூ கேன் வர்ஷிப் காட் ஆஸ் அண்ட் வென் யூ வாண்ட், ஆஸ் லாங் ஆஸ் யூ வாண்ட். எப்போ வேணால் ஆராதிக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் ஆராதிக்கலாம். பட் ஒன்ஸ் பப்ளிக் ஸ்பேஸ்ன்னு வந்துட்ட போது when people are gathered, you just cannot be leading worship for another 20 hours. And then expect everyone to be part of the whole system. அது நிச்சயமாக நடக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, for the sake of discipline, for the sake of order, for the sake of everybody's comfort. ஏன்னா ஒரு 50 பேர் ஒரு இடத்துல கூடி வர்றாங்கன்னா 50 பேருக்கு பல விதமான ஸ்கெடியூல்ஸ் இருக்கும், 50 பேருக்கு பல விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம மதித்து அவங்ககிட்ட ஏற்கனவே நம்ம சொல்கிறோம், ஒரு வர்ஷிப் சர்வீஸ் அப்படின்றது நம்ம 9 o'clock to 12 o'clock நம்ம நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இது அந்த வருகிற 50 பேரோ 500 பேரோ 50,000 பேரோ எல்லாருமே அதுக்கு அக்ரி பண்ணி வராங்க. என்னால் 9 o'clock வர முடியும், என்னால் 12 o'clock வரைக்கும் இதில் ஸ்டே பண்ண முடியும் அப்படின்னு அக்ரி பண்ணி தான் அதுக்கு வர்றாங்க. ஸோ அவங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நாமளும் ஒரு பப்ளிக் வர்ஷிப் நடத்தும் போது அவங்களுடைய டைமையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இதில் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா, நம்ம 2 ways. நம்பர் 1, யூ ஸ்டார்ட் ஆன் டைம். ஓகே, நீங்கள் அப்பாவுடைய டெஸ்டிமனி நீங்கள் கேட்டிங்கன்னா, சுந்தரம் பாஸ்டருடைய அவங்களுடைய பாலிசி இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆவடியில் நிறைய சர்ச்சஸில் தே மெயின்டைன் இட். நாம் 9 மணின்னு ஒரு இடத்துல நம்ம ஆராதனை நடத்துவோன்னு போட்டிருந்தா சுந்தரம் சொல்லுவாங்களாம், ஆண்டர் 9 மணிக்கு முன்னாடி அங்கே வந்துடுவார். ஸோ இதுக்கு எங்கே பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸுக்குன்னு கேட்காதீங்க. பட் த கான்செப்ட் இஸ் பேசிக்லி காட் இஸ் அ காட் ஆஃப் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின். ஹி ஆனர்ஸ் டைம். இல்லை, இந்த நேரத்துக்கு நீ என்னை மீட் பண்ணவா அப்படின்னா அவர் அங்கே இருக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு சர்ச் சர்வீஸ்க்கு ஒரு ஆர்டர் வச்சுருப்பாங்க. 9 to 9:30, 9 to 9:45 வர்ஷிப்னு சொல்கிறாங்களா. த வர்ஷிப் லீடர், த பர்சன் ஹூ லீட்ஸ் தட், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், மஸ்ட் ஸ்டிக் டு தட் டைம். அந்த நேரத்தில் நான் நடத்தப்பட்டேன்,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு யூ cannot just go on and overshoot the time. சில வேளையில் some excess is okay, manageable excessன்னு இருக்கும். அதாவது வந்து ஒரு 5 minutes ஒரு 10 minutes ஓகே. பட் இஃப் யூ ஆர் கண்ட்ரோலிங் த ஹோல் சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் as a pastor, நீங்கள் தான் முதல்ல முடியுமா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் 9 o'clock to 9:45 வர்ஷிப்பை வந்து நீங்கள் வந்து 12 o'clock முடிய போகுது சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் ஸ்ட்ரெச் பண்ணி சர்மனை குறைச்சிக்கலாம். பட் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒன்லி வர்ஷிப் அப்படின்னு இருக்கும்போது யூ பெட்டர் ஸ்டே வித்தின் தட் பவுண்டரிஸ். அந்த லிமிட்டில் நம்ம இருக்கணும். அப்போது இதில் நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணோம், இதில் நம்ம வந்து சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணலன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டு அஃபெக்ட் ஒன் பர்சன், இட்ஸ் கோன் அஃபெக்ட் an entire congregation. ஏன்னா பல பேர் பலவிதமான பிரச்சனைகளோடு இருப்பாங்க. நம்ம வந்து அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து நீ வந்து டைமை பார்க்காத, ஆண்டவரை மட்டும் பாரு. See, it's easy for you to say because you don't have anything else to do after the service. But அங்கே வந்திருக்கிற ஆள் வந்து he may have to catch the train, he may have a flight. இல்ல, he may have to go and visit somebody in the hospital, he has to go and log in into the job, he has a responsibility. இல்ல, அப்போ நம்ம வந்து அந்த டைம்னா டைம், அதில் வந்து பேசிக்கலாக சொல்கிறேன் டிசிப்ளின் அப்படின்னும் போது, ஆர்டர் அப்படின்னும் போது அந்த டைம் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். ப்ரைவேட்டில் இருக்கும்போது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இல்லை, அது ரொம்ப முக்கியம். அதுலேயும் வந்து டைமை மெயின்டைன் பண்ணுங்க, நம்மளுக்கு பெரியவர்கள் போதிக்கிறாங்கல்ல. தாவீது வந்து அதிகாலையிலேயே கர்த்தரை துதிச்சான். அப்போ அவன் ஒரு டைம் வச்சுருக்கான், கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு டைம், பர்சனலாக தன்னை வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டான். ஸோ நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் வளரும்போது இதில் ஒரு ஆர்டரை நம்ம செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆராதனை நடத்துகிறவங்கள மாத்திரம் நான் சொல்லலை, ஆராதனைக்கு வர்றவங்களையும் சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரு டைம் வேணும்ல. 9 o'clock சர்வீஸ்ன்னு போட்டிருக்கோம், அவங்களுக்கும் தெரியும் 9 o'clock சர்வீஸ்ன்னு. எத்தனை பேர் 9 o'clock வராங்க? 9 மணி ஆராதனைன்னு தெரியுது, ரொம்ப கூலாக 10 மணிக்கு வராங்க. அதாவது ஏதாவது எமர்ஜென்சி பதர், என்னால் ஒரு நடுவில் மாட்டிட்டேன் அப்படின்னு பரவாயில்ல. சில பேர் கிளம்புறதே வில்லிங்காகவே வர்ஷிப் முடியட்டும் அப்புறமா போகலாம் அப்படின்னு வர்றது, அது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் a குட் டிசிப்ளின். அதை வந்து நம்ம ஆனர் பண்ணுற மாதிரி கூட இல்லைல்ல. அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாரு. 2-3 பேர் எங்கே என் நாமத்தினாலே கூடி வர்றீங்களோ அங்கே நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு ஆண்டு சொல்கிறார். அப்போ அவர் வந்திருக்கிறார் அங்கே. அப்போ நம்ம வந்து லேட்டாக வந்து எப்படி இருக்கும்? உதாரணமாக உங்கள் கம்பெனியில் ஒரு சிஇஓக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் நடக்குது, அவரை பாராட்டு விழா நடக்குது. அவர் வந்து 9 மணிக்கு வந்துட்டார், நீங்கள் ஒரு லேபரரு, அங்கே வேலை செய்கிற ஒரு வேலையாள் தொழிலாளி வந்து நீங்கள் 10:30 மணிக்கு வந்து உள்ள இறங்கி சாப்பாட்டுக்கு நேராக போனால் அவர் பார்த்தாருன்னா ரொம்ப பாராட்டுவாரா? அல்லது கம்பெனியில் அத்தனை பேருமே 9 மணி ஃபங்க்ஷனில் அவர் மட்டும் ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறாரு, மொத்த ஆடியன்ஸும் வந்து கூட்டத்துக்கே வராமல் கரெக்டாக 12 மணிக்கு சாப்பாடுக்கு போய் எல்லாம் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரா? நிச்சயமாக சந்தோஷப்பட மாட்டார். நான் ஒரு முறை டாக்டர் அப்துல் கலாம் அவங்க இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டியாக நான் போயிருந்தேன். அவர் வந்து ஈவினிங் 5 o'clock அவர் வரணும் பேசுகிறதுக்கு, செக்யூரிட்டி செக்னு சொல்லி 4 o'clock உட்கார வச்சுட்டாங்க. அவர் அன்னைக்கு பார்த்து அன்ஃபார்ச்சுனேட்டாக 6:30 மணிக்கு தான் வந்தார். அவருக்கு நடுவில் ஏதோ ஒரு ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சு நினைக்கிறேன், டெல்லியிலேருந்து வரது ஃப்ளைட் டிலே ஆச்சோ ஏதோ சம்திங். ஆனால் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டார், பட் ஸ்டில் 4 o'clock உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, சில கண்ட்ரியுடைய அம்பாசடர்ஸ் அங்கே இருந்தாங்க, சென்னையில் அவங்க எம்பசியினுடைய அம்பாசடர்ஸ் இருந்தாங்க, அவங்களையும் 4-4:30 உட்கார வச்சுட்டாங்க சீட்டில். ஸோ அவங்க 4:30 அத்தனை அந்த ஆடிட்டோரியம் டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க, போலீஸ் ஃபுல்லாக பாதுகாப்பு போயிட்டாங்க, யாரும் வெளியவே போக முடியாது. அவர் ஸ்டேஜில் ஏறி அவர் பேசி முடிச்சு வெளியே போகிறீங்க, ஒருத்தர் வெளியே போக முடியாது. அப்போ நான் யோசித்தேன், ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம இவ்வளோ மரியாதையும் கனத்தையும் உலகம் கொடுக்குமானா? மனிதனெல்லாம் படைத்து உலகத்தெல்லாம் படைத்து அரசாளுகிற தேவனுக்கு முன்பாக நம்ம எவ்வளோ ஆர்டர்லியாக இருக்கணும், எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கணும் இல்லை? சில பேர் வந்து ரெகுலராகவே லேட்டாக வர்றது ஒரு பழக்கமாயிடுச்சு. ஈவன் வர்ஷிப் நடத்துகிறவங்க கூட அவங்க விஐபி மாதிரி உள்ள வர்றது ஐ டோன்ட் அக்ரி, ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ரைட். இல்லை, நாம் வந்து we are not the object of worship. நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம். அது ஒழுங்கும் கிரவமா நேர்த்தியாக நாம் நடத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்கண்ணா, இப்போ ஆர்டர் போது டைமை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, நம்ம ஆன் டைம் சொல்கிற டைமுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே. ஸோ வேறு ஏதாவது இந்த ஆர்டரை பற்றி வேறு விஷயங்கள் ஏதாவது இருக்கா, ஏதோ ப்ராக்டிக்கலான டிப்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி? ப்ராக்டிக்கலானா சில வேளையில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னது போல் நம்ம தனியாக வீட்டில் இருக்கும்போது the way we dress and the way we dress when a visitor comes, when a guest comes, ஒரு ஆனரபிளான ஒரு பர்சன் வரும்போது நம்ம நம்முடைய கேஷுவல் வேரில் போய் நம்மளை ப்ரெசென்ட் பண்ண மாட்டோம்ல. இப்போ உதாரணமாக யோசேப்பு பாருங்களேன், அவன் வந்து ப்ரிசனில் இருந்தான், 30 வயது வரைக்கும் ப்ரிசனில் வச்சுருந்தாங்க. அந்த 30 வயதான யோசேப்பை வந்து ஒரு நாள் வந்து ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்க சொல்கிறாங்க. ராஜாவுக்கு முன்னாடி நிற்க சொன்னாங்கன்னு உடனே அவன் ப்ரிசன் க்ளோத்ஸை போட்டுக்கிட்டு நேராக ராஜா முன்னாடி போய் அப்படியே ப்ரெசென்ட் பண்ணல. நோ, ரொம்ப அழகாக பைபிளில் இருக்குது. அவன் என்ன பண்ணான்னா, அவன் எழும்பி குளிச்சு ஷேவ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா ஃபேரோக்கு முன்னாடி போயினான்.
என்னதான் ஃபேரோக்கு அவசரமா இருந்தா கூட அவன் வந்து தன்னை வந்து ஒரு ராஜாக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணும்போது அவன் தன்னுடைய அப்பியரன்ஸை வந்து க்ளீன் பண்ண வேண்டியதை க்ளீன் பண்ணி, அதாவது பேசிக்கலாக வந்து இட்ஸ் அபவுட் ஐ ரெஸ்பெக்ட் யூ, ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப் அப்படின்றத வந்து அந்த ஆர்டரை வந்து ஹி வாஸ் எக்ஸ்பெக்டட் டு ஷோ. ஓகே, அதே போல தான் வர்ஷிப். அப்பா கூட ஒரு முறை பிரசங்கம் பண்ணது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்பா சொன்னாங்க, நான் அதிகாலை வேளையில் நான் எழும்பி நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காரும் போது ஏர்லி டேஸில் வந்து எனக்கு இது தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு லுங்கியும் பனியனும் போட்டுக்கிட்டு நான் வந்து காலையில் வந்து நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரை பார்த்து நான் துதிப்பேன், ஆராதிப்பேன். உண்மையாக தான் நான் ஆராதித்தேன். ஆனால் காலப்போக்கில் வந்து ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, இப்படி ஒரு மனுஷன் முன்னாடி வந்து நீ நிற்பியா? அப்போது நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, அப்படி போய் நான் நிற்கிறது இல்லை, பல்லு வளர்க்காமலே போய் ஆராதனை ஆரம்பிக்கிறதுலாம் கிடையாது. நான் காலையில் 4 மணிக்கு நான் ப்ரேயர் பண்ணுறேன்னா நான் ஒரு 3:30 மணிக்கு எழுந்துச்சு போய் நல்லா குளிச்சுட்டு நல்லா தலையை வாரிட்டு ஷேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு க்ளீன் ட்ரெஸ், அப்போ வந்து வீட்டில் வந்து ஹாஃப் ஜிப்பாக போடுவாங்க, அதை போட்டுட்டு நான் போய் தேவ சமூகத்தில் ஆயத்தத்தோடு நான் காத்திருப்பேன். வேதத்தில் இருக்குல்ல, அதிகாலையில் நமக்கு முன்பாக நான் ஆயத்தத்தோடு காத்திருப்பேன். ஒரு மனுஷனுக்கு முன்பாக இருக்கிறதுக்கான தேவனுக்கு முன்பாக என்ன நான் பயபக்தியாக நான் கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்னேன். ஸோ நான் வந்து இதை வந்து இட்ஸ் நாட் த ரூல் ஆஃப் லா அப்படின்னு நான் சொல்லலை, பட் தீஸ் ஆர் ஆஸ்பெக்ட்ஸ் வி ஷுட் கன்சிடர். ஓகே, நம்ம ஆண்டருக்கு முன்னாடி ஆயத்தமாக போய் நிற்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, நான் இப்போ நீங்கள் டைம் பற்றி சொல்லிட்டீங்க, அட்டாயர் நம்ம நீட் ப்ரெசன்டேஷன் பற்றி சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற அநேக யங் பீப்புளை வந்து சில பேர் வந்து வர்ஷிப்பை லீட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, வர்ஷிப் லீடர்ஸாக, யங் லீடர்ஸாகவும். ஸோ இவங்க ஏதாவது ஆர்டர்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கானே? ஆமாம், நான் இப்போ சொன்ன இந்த 2 காரியமே இட் அப்ளைஸ் டு தெம். அவங்க வந்து பப்ளிக் வர்ஷிப் லீட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது போல் டைம் கீப்பிங் பற்றி நான் டச் பண்ணேன். அதுக்கப்புறமா த வே யூ ட்ரெஸ் அது நான் டச் பண்ணேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அது வந்து இன்னைக்கு வந்து அது ரொம்ப மாறிடுச்சு. அது எனக்கு தெரில, ஐ எம் நாட் இன் அக்ரிமெண்ட் வித் இட். அதாவது ரொம்ப கேஷுவல் வேரில் வந்து வர்ஷிப் பண்ணுறது ஒரு ட்ரெண்டாகவே மாற்றிட்டாங்க. ஐ நோ இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ, பட் ஐ டோன்ட் ஹாவ் அ இன்க்ளினேஷன் டுவர்ட் இட். ஏன்னா ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸுக்கு கூட இன்னைக்கு வந்து ஃபார்மல் வேர் அப்படின்னு வைக்கும்போது நம்ம தேவன் ஆராதிக்கும் போது ஏன் நம்ம வந்து ஃபார்மல்ஸில் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு. சி ஐ எம் நாட் ஹியர் டு பில்ட் அப் அன் ஆர்கியூமெண்ட். நான் யாரோடையும் ஆர்கியூ பண்ணல, அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கு உள்ள காரியம். பட் நான் பிலீவ் பண்ணுறேன், நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிளான பொசிஷனில் தேவனுக்கு முன்பாக நின்று மற்றவர்களை நடத்துகிற நாம வந்து நம்ம போடுற அட்டாயர் வந்து இட் சென்ட்ஸ் அ மெசேஜ். இப்போ சில பேர் வந்து தாங்க போடுற டிஷர்ட்ஸில் கூட என்ன எழுதியிருக்குன்னு கூட தெரியாமல் வந்து தே ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஆன் ஸ்டேஜ். ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ரைட். அது வந்து சில பேர் வந்து ரொம்ப ஆக்வர்டான அட்டையர்லாம் வேர் பண்ணிட்டு வந்து ஜனங்க முன்னாடி நின்றுட்டு அது வந்து அநேகருடைய கண்களை உறுத்துற மாதிரி இல்லை, அநேகருக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி வந்து நிற்கிறது வந்து ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ரைட். நீங்கள் என்ன கேட்டுட்டு இருக்கிறவங்க, கண்டிப்பாக கற்றுக்கணும்னு விரும்புகிறவங்க, நீங்கள் வளரணும்னு விரும்புகிறவங்க, நீங்கள் வந்து உங்களை ஆர்டருக்குள்ளே நீங்கள் ஒரு டிசிப்ளின்டாக நீங்கள் ஆண்டு ஆராதிக்கிறதுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் பார்ட் பேசும்போது தேர்ஸ் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஐல் டெல் யூ. ஒரு பெரிய தேவ மனுஷன் எப்படி சொன்னார், டோன்ட் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஹீல்ஸ் பிஃபோர் யூ ஸ்டாண்ட் ஆன் யுவர் நீஸ்ன்னு சொன்னார். உன் குதிங்காலில் நீ நிற்கிறதுக்கு முன்னால் உன் முழங்காலில் நிற்கிறத மறந்துடாத அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஆர்டர் அப்படின்னு வரும்போது நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்து கூட காலையில் வந்து அவர் வந்து ஜனங்களை பெருந்திரளான கூட்டங்களை வந்து அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இரவு முழுவதும் அவர் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு வனாந்தரங்களில் போய் தனி இடங்களில் போய் அவர் ஜெபித்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது நீங்கள் வர்ஷிப் நடத்தி அதில் வந்து தேவனுடைய ஆவியானோட அசைவாடுதலை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க, உங்களுக்குள்ள அந்த ஒரு ஆர்டர் இருக்கணும், அந்த டிசிப்ளின் இருக்கணும். நீங்கள் அதை வந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யாதீங்க, நீங்கள் வேணால் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து இந்த அட்டாயர்னோடனே அதுலேயே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. நல்லா குளிச்சு ஹேர் ஸ்டைல் பண்ணி நல்லா நீட்டாக ஷேவ் பண்ணிட்டு ஹேர் ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல புது ட்ரெஸ்ஸாக போட்டு அயன் பண்ணி இதிலெல்லாம் கான்சன்ட்ரேஷனை வச்சுட்டு ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, விச் இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஆல் திஸ் நான் சொல்லுவேன். அது வந்து இட் டேக்ஸ் அ வெரி ஹையர் ப்ரெசிடென்ஸ். அதனால் நான் உங்களை ரொம்ப தாழ்மையாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டேஜில் ஏறி நீங்கள் மற்ற ஜனங்களை வந்து நீங்கள் ஆராதனை நடத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் என்னுடைய வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸில் பல வருஷங்களாக நான் இந்த மினிஸ்ட்ரியில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். இங்கே நம்ம சர்ச்சில் 5 o'clock வர்ஷிப் நடக்குது அப்படின்னா நான் 3 o'clock நான் எழும்புறேன். நான் எழும்பி என் பெட்டில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இன்றைக்கி நான் என்ன ஆராதனை நடத்தணும், என்ன நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள், என் உள்ளத்தில் சுத்தம் பண்ணுங்கள், என்ன நீங்கள் கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஆவினால் நிரப்புங்க.
அப்படின்னு சொல்லி நான் உடைஞ்ச உள்ளத்தோட தேவ சமூகத்தில் வர்றேன். சில வேளையில் நம்ம வந்து கொயர் ப்ராக்டிஸில் சாட்டர்டேவே நம்ம உட்காந்து அந்த பாட்டுங்களெல்லாம் சூஸ் பண்ணிடுறோம். சில செய்ய முடியல நமக்கு மற்ற ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்தால். பட் ஸ்டில் ஒரு ப்ரிப்பரேஷனை எடுத்து ஒரு ப்ரேயர்ஃபுல்லாக நம்ம உடைச்சி நொறுக்கி நம்மளை தாழ்த்தி ஒரு ஆயத்தத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு போய் பாருங்கள். அந்த வர்ஷிப் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்கிறேன், ஐ எம் நாட் ட்ரைங் டு க்ளோரிஃபை எனிபடி, ஐ எம் நாட் ட்ரைங் டு போஸ்ட் மை செல்ஃப். சில ஆராதனைகள் நான் பார்த்துருக்கேன், நம்ம எவ்வளோ அதிகமாக தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தி நம்ம ஆயத்தப்படுத்தி நடத்துகிற ஆராதனைகள் வந்து அது யூடியூப்பில் வந்து அது பப்ளிஷ் ஆகி 10 years 20 years 30 years ஆகிருக்கும். ஆனால் அந்த ஆராதனை நீங்கள் எனி டைம் நீங்கள் போட்டு கேட்டாலும் யூ வில் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். I'm not trying to build a theology out of this, but I'm telling you, it makes a lot of difference. ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ மிரக்கிள்ஸ், ஹீலிங்ஸ், பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி உள்ள மக்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க, ஐ கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இன் திஸ் பிளேஸ். த பவர் ஆஃப் ப்ரேயர், த பவர் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு பர்சனல் டிசிப்ளினாக வந்து எவ்ரிபடி மஸ்ட் டேக் இட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள் காலையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பிகாஸ் ஐ ஆல்வேஸ் டிஸ்கஸ் த சாங் லிஸ்ட் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் காலையில் வந்து நான் சொன்னேன், ஐ திங்க் இட் வாஸ் டு யூ, ஐ எம் நாட் வெரி ஷுர், பட் நான் சொன்னேன், ஹல்லேலூயா ஹீ இஸ் ஹியர். அந்த பாட்டு எனக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே ஓடலப்பா, எனக்கு என்னமே ஓடலை, எனக்கு அந்த ஒரு பாட்டு தான்ப்பா என் மனசே நிறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டை வச்சு தான் நான் வர்ஷிப் நடத்துவேன். எப்படி மெசேஜ், எப்படி நான் செர்மன் ப்ரிப்பேர் பண்ணணும், அது போல தான் யூனோ ஏசியா அப்படி வர்ஷிப் கேட்குற எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு வர்ஷிப்பும் வந்து சும்மா ரேண்டமாக பாட்டுகள் அங்கங்கேருந்து இங்கேருந்து சூஸ் பண்ணுறது இல்லை. ஆண்டவர்கிட்ட அண்டை கேட்டு என்ன தலைப்பில் இன்றைக்கி ஆராதனை நடத்தணும்னு ஆண்டோடைய ஆவியானவருடைய சித்தத்தை உணர்ந்து நம்ம ஜோம் பண்ணி அந்த பாடல்களை நம்ம சூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். அன்னைக்கு காலையில் நான் வரும்போது நான் சொன்னேன், எனக்கு இந்த ஹல்லேலூயா சீயர்ப்பா, அதுக்கு மேலே எனக்கு வேறு பாட்டே ஓடலை, நீ வேணால் ஏதாவது பாட்டுக்கு அந்த தீமில் இருந்தால் கூட எழுதி கொடு நீ சொன்னேன். நான் ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லாக நான் எனக்கு ஏறிட்டேன். அப்போது நான் அந்த பாட்டை ஓப்பனிங் சாங்காக ஆரம்பித்தேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர், கொஞ்ச நேரம் கழிச்சு யூ சென்ட் மீ அ ஸ்லிப், காட் இஸ் ஹியர், தேவன் இங்கே இருக்கிறார், எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நீங்கள் பேப்பரில் எழுதி நீங்கள் ஸ்லிப்பை கொண்டு வச்சுட்டீங்க. பட் the next 50 minutes it was like heaven on earth. அந்த வர்ஷிப் இன்னும் கூட யூடியூப்ல இருக்கு. ஒரே பாடலில் முடிந்த ஆராதனைன்னு லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். It was like a chorus, hallelujah he is here, hallelujah he is here, and my heart overflows with the love that he shows, hallelujah he is here. Just 4 lines on the chorus. 50 minutes அந்த பாட்டை தவிர வேற பாட்டே இல்லை. அதில் வெறும் ஒரே பாட்டை பாடியே அதை முடிச்சிட்டோம். எத்தனை டெஸ்டிமனிஸ் தெரியுமா, அதுக்கு இமெயில்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் அதிலே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஐ வாஸ் ஹீல்டு when I heard this worship. It just lifted my spirit. அப்போ இது என்ன இங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலாக இந்த ஆர்டர்னு சொல்லும் போது the spiritual discipline of prayer preparation before the service, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயத்தத்தோடு நம்ம தெய்வ சமூகத்தில் வரும்போது அந்த ஆர்டர்லி வர்ஷிப் வந்து தேவனுக்கு முன்பாக ஒரு பெரிய தூபமாக எழும்பும். அது தேவனால் அங்கீகரிக்கப்படும். அது அநேகருக்கும் ஆசீர்வாதமாக மாறும்ன்றது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு வர்ஷிப்பில் எப்படி நம்ம ஆர்டரை ஃபாலோ பண்ணணும், ஆண்டவர் எப்படி ஒரு ஆர்டரோட ஆண்டவரோ அதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம டைமில் அட்டையரில் அதே மாதிரி ஒரு வர்ஷிப் லீடராக நம்ம நடத்தும் போது நம்மளுக்கு தனிப்பட்ட ஒரு ப்ரிப்பரேஷன் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ணன் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கூட நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணார். ரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் தேங்க்யூ ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா. ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம இதை அடுத்த வாரமும் நம்ம கவனிக்கலாம். ஸோ வாரம் ஒரு லெட்டர் நம்ம கவனிச்சுட்டே போகலாம். ஸோ நாங்கள் மறுபடியும் உங்களை நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். Until that, it is we signing out from this session. Thank you and praise the Lord. Praise the Lord. God bless you.